எப்படி சொல்கிறான்? வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர். இறை நேசர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ்வோடு சேர்த்து இன்னொருவரை கடவுளாக எடுக்க மாட்டார்கள். மரத்தை கடவுளாக எடுக்க மாட்டார்கள், அவுலியாக்களை கடவுளாக எடுக்க மாட்டார்கள், மனிதர்களை கடவுளாக எடுக்க மாட்டார்கள். அவுலியாக்களிடத்திலும் ஜியாரங்களிலும் கபர்களிலும் நேர்ச்சை வைக்க மாட்டார்கள். அது மாத்திரமா? வலா யக்துலூன அன்-நஃப்ஸல்லதி இல்லா அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். நியாயத்துக்கே அன்றி, உண்மைக்கே அன்றி எந்த உயிரையும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? கொலை செய்ய மாட்டார்கள். வலா யஸுனூன், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவே மாட்டார்கள். அல்லாஹ் இப்படி சொல்லி போட்டு சொல்கிறான் என்ன தெரியுமா? வமை யஃஅல் ஸாலிக யல்க அஸாமா. யாரெல்லாம் ஒரு ஆத்மாவை கொலை செய்கிறார்களோ, யாரெல்லாம் விபச்சாரம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் இறைவனுடன் சேர்த்து இன்னொருவரை கடவுளாக எடுத்துக் கொள்கிறார்களோ, யல்க அஸாமா, மர்மையிலே அவர்கள் தண்டனையை சந்திப்பார்கள். மர்மையிலே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? யுதாஅஃபு லஹு அஸாபு யௌமல் கியாமா. மர்ம நாள்ல கோடான கோடி மக்கள் இருக்கும் பொழுது தண்டனை டபுள் மடங்காக்கப்படும். ஒரு முறை கிடையாது, டபுள் மடங்கு தண்டனை கொடுக்கப்படும். ஆனால் இப்படி தவறுகள் செய்த மனிதர்கள், தப்புக்கள் செய்த மனிதர்கள், தீமைகள் செய்த மனிதர்கள், இல்லாமன் தாப, அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தி தௌபா செய்து, வ ஆமன, அல்லாஹ்வை நம்பி, வ அமில சாலிகன், நல்லமல்கள் செய்தால், அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் ரஹ்மத் மிக்கவன், அல்லாஹ் ரஹீம். அல்லாஹ் அடியார்கள் மீது அந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறான். பாவம் செய்த மனிதன் கரம் ஏந்தி தௌபா கேட்கிறான். பாவம் செய்த மனிதன் தன்னுடைய ரப்பிலே நம்பிக்கை இழக்காமல் ரப்பை நம்புகிறான். பாவம் செய்த மனிதன் திரும்பவும் என்ன செய்கிறான் தெரியுமா? விடுபட்ட தொழுகைகளை தொழுவான். பாவம் செய்த மனிதன் நோன்பு பிடிப்பான். பாவம் செய்த மனிதன் கிராத்துல் குர்ஆன் ஓதுவான். ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வராத மனிதன் தப்பு செய்து விட்டேன் ரஹ்மானே, இவ்வளவு காலமும் இமாம் பிம்பருக்கு ஏறியதற்கு பின்னால் தான் பள்ளிவாசலுக்கு வருகிறேன் ரப்பே ரஹ்மானே என்று கேட்ட மனிதன் திருந்துகிறான், அல்லாஹ்வை நம்புகிறான். அதற்கு பின்னால் ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வருகிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பாவம் செஞ்சா தௌபா கேட்கிறான், அல்லாஹ்வை நம்புகிறான், திரும்பவும் பாவம் செய்யாமல் விடுபட்ட நன்மைகளை செய்து கொண்டு வந்தால் அல்லாஹ் சொல்கிறான் என்ன தெரியுமா? ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். இப்படியான மனிதர்கள் இந்த உலகத்திலே பாவம் செய்தார்கள் அல்லவா? பாவம் செய்த இந்த மனிதர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகிறான் என்ற நற்செய்தி அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கின்றவன், இரக்கமானவன். நன்மையுடைய தன்மையை பார்த்தீர்களா? நன்மையுடைய தன்மையை பார்த்தீர்களா? நன்மைக்கு நானும் நீங்களும் பின்னோக்கி போகிறோம், உலக காரியங்களுக்கு முன்னோக்கி ஓடோடி வருகிறோம். நன்மையை ஒரு நன்மையான காரியத்துக்கு அழைத்தால் மறைந்து மறைந்து ஓடுகிறோம். உலக காரியங்களுக்கு அழைத்தால் முன்னால் வந்து நிற்கிறோம். நன்மையான காரியங்களை செய்வதற்கு அழைத்தால் தவணை எடுக்கிறோம். உலக காரியங்களை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? தவணை எடுக்க மாட்டோம். பெனிஃபிட் உலகத்தில் நன்றாக வழங்குகிறது, அதனுடைய பெனிஃபிட் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கிறான், நீ தௌபா கேளு, ஈமான் கொள், நன்மையான காரியங்கள் செய். ஏற்கனவே தீமைகள் செய்தால் அந்த தீமைகள் அனைத்தும் உனக்கு நன்மைகளாக மாற்றப்படும் என்ற செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ் இரக்கமானவன்.